அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது. அது மட்டுமல்லாது முழுமையாக சுபத்துவம் பெறுவது குரு பகவான் 8/5/2024 முதல் ரிஷபராசியில் பலம் பெற போகிறார். 1/5/2024 முதல் திருக்கணிதத்தின்படி ரிஷபராசியில் அமர்ந்தாலும் பூரணத்துவம் பெறுவது 8/5/2024 முதல் தான். எனவேதான் இந்த குரு பயிற்சியில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பல கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார். புதனை பொறுத்தவரைக்கும் நீட்ச நிவர்த்தி பெற்று மேசராசியில் 7ஆம் தேதி முதல் பலம் பெறுகிறார். சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரனும் சுபத்துவ பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சமபலம் பொருந்திய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேதுவும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கின்றன. எனவே இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைகிறது. செவ்வாயும் சனியை விட்டு விலகி சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார். சந்திரனும் பெரும்பாலுமே சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார். எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதர் தீராத பசியில் துவண்டு போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எப்படியாவது உணவு கிடைத்தால் போதும் என்று உணவிற்காக ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டு செல்கிறான். உணவகம் ஒன்றில் சாப்பிடலாம் என்று சென்று வரக்கூடிய வேளையில் அவனுக்கு அந்த உணவிற்கான பணம் கையில் இல்லை. தன்னுடைய கையில் பணம் இல்லாததை உணர்ந்து அந்த உணவகத்தில் இருந்து சாப்பிடாமல் வெளிவந்து விடுகிறான். அப்படியே வீதிகளில் நடந்து கொண்டு வரக்கூடிய வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டவுடன் அந்த அன்னதானத்தில் பங்கேற்று நம்மளுடைய பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து அங்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவை பெறுகிறான். அப்படி அந்த உணவை பெறும்போது அந்த உணவின் மகத்துவத்தை அவன் உணர்கிறான். ஆனால் அந்த உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம் என்று செல்லும் வழியில் பின்னால் இருந்த ஒரு நபர் அவர் மீது மோதி அந்த உணவை தட்டி விடுகிறார். தற்போதைக்கு அவர் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விடுகிறார். ஏனென்றால் தீராத பசியில் கொண்டு கொண்டிருக்கும் போது கையில் கிடைத்த உணவால் பசியை தீர்க்கலாம் என்று நினைத்த நிலையில் அந்த உணவும் பறிபோனதே என்ற ஆதங்கத்தில் தன்னுடைய கோபத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் உண்மையில் நடந்த நிகழ்வு என்னவென்றால் கழுகு ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது. பாம்பு அந்த கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை அந்த கழுகின் மீது கழுகின் கால்களின் மீது கக்க முயற்சி செய்கிறது. அப்படி முயற்சி செய்யும் போது அந்த விஷத்துளி ஆனது சரியாக இந்த நபர் வாங்கிய உணவில் விழுந்து விடுகிறது. இதை இந்த நபர் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் பின்னால் இருந்த நபர் யதார்த்தமாக தட்டிவிட்டாலும் கூட இந்த இடத்தில் தற்போதைக்கு பசி தீர்க்க முடியவில்லை என்றாலும் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்பது உதாரணமாக பார்க்கப்படுகிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை எண்ணி நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் மிகப்பெரிய சிரமங்கள் நம்மளை விட்டு விலக்கி கிரகநிலைகள் வைத்திருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது. ராசியின் அதிபதியும் 4ஆம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு. ராசியின் அதிபதியும் மற்றும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக மே 1ஆம் தேதி முதல் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் நுழைகிறார். குரு 6ற்கு வருவது 5ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் தனுசு ராசிக்கு எப்படி என்று பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார். ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் தோஷங்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான். எனவேதான் வானியலின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மே 1ஆம் தேதி முதல் ரிஷபராசியில் வலுவாக அமரப்போகிறார். அப்படி அமர்வதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த
6 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது, முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த இடங்களிலேயே மிக வலுவாக 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. இதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நேர் வழியில செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி 2024-25 எந்த ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது கன்னி ராசி தான். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். குரு 9 என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் சனி 6 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வள வருவது அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இரண்டாவது மிக முக்கியமான ராசியாக பார்க்கப்படுவது கடகராசி. அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு வலுவாக 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகி உறவுகளுக்கிடையே பலம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. அடுத்ததாக மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு குரு விலகி தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் அமர்வதால் எண்ணிலடங்காத நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது. அடுத்த 1 ஆண்டுகளுக்கு சுமார் அதிரடியான பல சுப நிகழ்வுகளும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 4வது இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய 5இல் நுழையக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனியாக 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக எடுத்துக்கொண்டே செல்லக்கூடிய பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது ராகு 3இலும் கேது 9இலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. சனி ஒருவரை தவிர மற்ற 3 கிரகநிலைகள் பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போன்று இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது. 5வது ராசியாக விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுப்பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அதிலும் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வாழ்வில் மிக அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும், 6வது ராசியாக கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்தில் நுழைவதால் 3ஆம் இடமான சகாயஸ்தான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகு 2இல் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். கேது அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது, அர்த்தாஷ்டக குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த 6 ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட
கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகிறது. எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு. அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு அது சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விலக்கி கொடுப்பார். உதாரணமாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தான். ஒருவருடைய ஜனனகால அடிப்படையையும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். பௌர்ணமி வேளையில் குருவிற்கு நிகரான பலனும், அமாவாசை வேளையில் சனிக்கு நிகரான தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன். அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே என்னை தவிர மிக துல்லியமாக ஜாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை, என்னால் மட்டும்தான் சிறப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்க முடியும் என்று நவ கிரகங்களிடம் சொல்லுகிறார். ஆனால் நவ கிரகங்களும் அதை பெரிதாக வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் குருவிற்கு மட்டும் ஒரு சந்தேகம், அது எப்படி சாத்தியம் என்று ஒரு வினாவை எழுப்புகிறார். உடனே என் மீது சந்தேகமா? உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன், ஏதாவது ஜாதகத்தை கொடுங்கள், அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கிறேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கிறார். அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன், இந்த ஜாதகத்தின்படி இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே தன்னுடைய ஆயுள் காலம் முடிகிறது. சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறக்க போகிறது. அந்த பாம்பு அந்த குழந்தையை தீண்டி விட்டு செல்லும் வழியில் கம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போகிறது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கிறார். இதை கேட்ட குரு, சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய தருவாய் வந்தது. அப்போது சந்திரன் வந்து இன்னும் சில மணி நேரங்கள்ல கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின்படி அந்த குழந்தை இறக்க போகிறது, பாருங்கள் சென்று இருவரும் நான் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட, குரு மறுமொழியாக சந்திரனிடம், இல்லை எனக்கு வர்றதுக்கு மனமில்லை, ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல பல நிகழ்வுகள் நடக்கிறது, மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இந்த குழந்தையே இறக்க போகிறது என்று நீ சொல்கிறாய், அதை பார்ப்பதற்கு என்னால் முடியாது, நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல, சந்திரனோ விடாபுடியாக குருவை விடாமல், நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன், ஏனென்றால் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கல, நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு நீங்க இருந்தீங்க, அதனால நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க, குருவோ மறுமொழியாக, நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனால ஏதாவது விளைவு வந்துருச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு கேட்க, எது வந்தாலும் நானே ஏத்துக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு குருவை கூட்டிக்கிட்டு சந்திரன் அந்த குழந்தை இறக்கக்கூடிய இன்னும் 15 நிமிடங்களில் இறக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது உயரம் பற்றாமை இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு அதில் அந்த குழந்தையானது தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தையை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று வருகிறது. அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டில் மாடியில் விழுகிறது. மாடியிலிருந்து சிறிய துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும் போது அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியை வந்து அடைகிறது. பிறகு அந்த கம்பி வழியாக அந்த குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாம்பு. குழந்தை தூங்கி விழித்து கொண்டால் விளையாடட்டுமே என்று பிரிக்கோள் வைத்து அதில் பொம்மை மாட்டி விட்டிருந்தன. ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது. அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் அந்த பிரிக்கோளின் மீது வந்து விழுகிறது. குழந்தை விழித்து அந்த பாம்பு பிரிக்கோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கிறது. இதை பார்த்த சந்திரன் குருவிடம், இன்னும் சில வினாடிகள்ல அந்த குழந்தையின் உயிர் போகிறது, இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலிதான், ஏனென்றால் சிரித்து கொண்டே இறக்க போகிறதே என்று சொல்ல, இந்த குழந்தையை தீண்டுவதற்காக
கீழே சுத்தி இறங்கிய பாம்பு திடீரென தொட்டிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் தான் வசித்த மரத்திற்கு அடியில் சென்று விடுகிறது. இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி இது சாத்தியம்? நான் கணித்தது தவறாகவே முடியாதே என்று குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கிறார். அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான யோகமும் இல்லை. இந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே சாத்தியமே இல்லையே என்று ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார். மட்டுமல்லாது அந்த குழந்தையை தீண்டிய ஜீவராசியான பாம்பும் இறந்துவிடும், ஆனால் அதுவும் உயிர் பிழைத்து விட்டது என்ற குழப்பம் சந்திரனுக்கு ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது, குரு பார்வை கூட இல்லை, எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார், கடைசியாக என்ன சொன்னாய் என்று கேட்க சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல, ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன, நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குரு சொன்னார். அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது, குருவின் பார்வை ஜாதகத்தில் இல்லை என்றாலும் நாம் தான் வம்பாக இழுத்து கொண்டு குருவின் பார்வை குழந்தையின் மீது பட வைத்து அதனுடைய ஆயுள் மட்டுமல்ல அந்த பாம்பு என்ற ஜீவராசியின் ஆயுளையும் நாம் உயர்த்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள். குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தவிடுபடியாகும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி 3ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும். அதே போன்று 6ஆம் இடமாகிய தனுசு ராசி, இந்த 2 ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது. ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பாக்கியஸ்தானம் பொதுவாக இருந்தாலும் கூட ஜென்மஸ்தானமாகிய 10ல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் தேவை. மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும். எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. ஏனென்றால் சனி உட்பட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வெற்றிருக்கின்றன. ஆனால் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இருப்பினும் குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் விலகும். இருந்தாலும் இந்த 6 ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியும். உங்களுடைய ராசியான தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு செல்வது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரூணரோக சத்ருஸ்தானம் வலுவிழப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட சில எதிர்பாராத தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே இந்த தருணத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இருப்பினும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் அமர்ந்தாலும் அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 2, 10, 12 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. தனஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக குறையும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் கிடைக்கும். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் புதிய வேலை வாய்ப்பு, சலுகைகள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு. கர்மஸ்தானம் வலுப்படுவதால் குருவின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சனியும் மிக வலுவாக சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள்
பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது புதிதாக முதலீடுகளை மேற்கொள்ளுதல் போன்ற தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம். அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யும் போது மிக பிரம்மாண்டமான உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் மற்றவர்களின் கடனுக்காக பொறுப்பேற்காதீங்க. அது மட்டுமல்லாது கடன் வாங்காமலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி பெரிய அளவிற்கு சிரமம் எதிலும் பெண்மணிகளுக்கு ஏற்படாது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள்ல அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கலாம். மறைமுக சூழ்ச்சி சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே தனுசு ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும். சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து வர வேண்டும் என்றால் நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ராசியின் அதிபதியான குரு பகவானை ஒரு முறை தரிசித்து வாருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் மிகவும் இனிதாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.